ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரூட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தலைவர் தனுஷ் அவர்கள் நடித்த குபேரா திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து சேகல் கமுலா டேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தெலுங்குல பெரிய டேரக்டர். அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படமும் நல்ல படம் தான். இப்போ எடுத்த குபேரா படம் அருமையான படங்க, ரொம்ப அருமையான படங்க. குடும்பத்தோட போய் பாருங்க எல்லாரும். இது வந்து தலைவர் தனுஷ் அவர்கள் வந்து தேவான்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ரொம்ப அப்பாவியான கேரக்டருங்க. இந்த அப்பாவியான கேரக்டர் வந்து அவர் பரட்டைங்கிற அளவுக்கு சுதந்திரத்துல அம்மா சென்டிமெண்ட்ல காமிச்சாரு. இப்போ வந்து பிச்சை எடுத்து காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு படத்துல மைக்கம்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு அப்பாவியான கேரக்டர், அதுல வந்து போட்டோகிராஃபர். ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு கேரக்டர் வந்து நம்ம தனுஷ் வந்து நீப்பிக்கிறாரு நடிப்பு நாயகன்னு. இந்த படம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நல்ல நடிப்புங்க. இதுல வந்து ஹீரோயினா வந்து நம்ம தலைவர் தனுஷ் அவர்களுக்கு வந்து ராஷ்மிகா வந்தனா நடிச்சிருக்காங்க. ராஷ்மிகா வந்தனா நல்ல கேரக்டருங்க இந்த படத்துல தாங்க அருமையான கேரக்டர். மற்ற படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி நடிச்சிருந்தாங்க. கிளாமரு ரொம்ப அசிங்கமா, நீங்க உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ராஷ்மிகா வந்தனா பத்தி. அவங்க வந்து ரொம்ப வந்து நடிப்பாங்க அசிங்கமா, ரொம்ப கவிச்சியா நடிக்கிற ஹீரோயின் தான். நம்ம தனுஷ் அவர்களோட நடிக்கும் போது மட்டும்தான் ரொம்ப டீசெண்டா நடிச்சாங்க. அவங்களுக்கே ஒரு பெருமை சேர்ற படம்னா குபேரா தான். இதுல வந்து பாக்யராஜ் சார் நடிச்சிருக்காரு, நம்ம தலைவர் தனுஷ் அவர்களுக்கு தாத்தாவா. அது முக்கிய கதாபாத்திரமா நடிச்சிருக்காரு. இதுல வந்து நிறைய நாய்க்குட்டி வச்சு தனுஷ் அவர்கள் எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையான படம், ரொம்ப நல்ல படம். குபேரா இந்த இந்த வருஷத்துக்கு ரொம்ப சிறந்த படம், விருது கொடுக்க வேண்டிய படம். இன்னும் பாருங்க, வெற்றி விழாலாம் வச்சுட்டாங்க. அது தெலுங்கு டேரக்டர்னால தெலுங்குல வச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அவார்டு கொடுத்துருவாங்க, தனுஷ் அண்ணாவுக்கு அவார்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்கண்ணா படத்தில். இந்த கதை வந்து யார் என்ன வேணால் குறை சொல்லட்டும்ண்ணா. எங்களுக்கு தெரியும்ண்ணா உங்கள் நடிப்பு எப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க. நல்ல நடிப்புண்ணா. அசுரன்லாம் நீங்கள் வந்து வேற லெவலில் நடிச்சிருந்தீங்க. இப்போ இந்த படம் குபேரா படம் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க. நல்ல கதை, நல்ல ஸ்டோரி, பிச்சைக்காரங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையான படம். நீங்கள் காசு கொடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப இந்த வருஷத்துக்கு ஒத்தான படம். எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். எல்லாரும் ராஷ்மிகா வந்தனா, நாகார்ஜுனா சார் செம்மையாக நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர். நாகார்ஜுனா சார் வந்து மற்ற படத்தில் எப்படின்லாம் எனக்கு தெரியல, நான் நாகார்ஜுனா சார் படம் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் கூட செம்மையாக நடிச்சிருக்காருங்க. செம்ம கேரக்டருங்க. இந்த கேரக்டர்ல வந்து குஷ்புன்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க புதுசாக. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து தனுஷ் அண்ணா தான் தூக்குறாரு. அவங்களுக்கு வந்து கடைசியில் குபேரான்னு பேர் வச்சிடுறாங்க. நம்ம தலைவர் தான் குபேரா, குழந்தைக்கும் பேர் வச்சிடுறாங்க. அப்போ பார்த்துக்குங்க நம்ம தலைவர் வந்து எவ்வளோ பெரிய இதுன்னு. எல்லாம் ரொம்ப நல்ல நடிப்புங்க, நல்ல நடிப்பு. நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஒரு சல்யூட். ரொம்ப பெருமையா இருக்கு, எங்களுக்கு பெருமையா இருக்கு. இந்த மாதிரி படம்லாம் தனுஷ் அவர்கள் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அசுரன், கருணன், வாத்தில படிப்பை சொல்லி கொடுத்தாருங்க. வாத்தி படத்தெல்லாம் பார்த்துட்டு எவனா படிக்காம இருந்தானா அவெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து உருப்படுறதுக்கு சரித்திரமே இல்லை. வாத்தில படிங்கனாரு. திருச்சிற்றம்பலம் ஒரு வந்து அருமையான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம். கேப்டன் பில்லர், இப்போ குபேரா. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு நடிப்பை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. தனுஷ் சொன்னால் நீங்கள் வந்து எல்லா படத்துலையும் ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னா எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள். டேரக்டர் செம்மையாக எடுத்திருக்காரு. செம்மையாக எடுத்திருக்காரு தலைவரை வச்சு. ஹீரோயினும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. எல்லா கதை அம்சமும் நல்லா இருக்குது, ரொம்ப செம்மையாக இருக்குது. டிஎஸ்பி குட்டி வேங்கை, இப்போ குபேரா எடுத்திருக்காரு. இப்போ அடுத்தடுத்த படத்துக்கு மியூசிக் போடுவாருன்னு தலைவர் தனுஷ் வச்சு அடுத்தடுத்து மியூசிக் போடுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ வந்து இட்லி கடைக்கு வெயிட் பண்ணுறோங்க. இட்லி கடையில் மறுபடியும் நித்யா மேரன் நடிக்கிறாங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் மறுபடியும் நித்யா மேரன் நடிக்கிறாங்க. மறுபடியும் பிரகாஷ் ராஜ் சார் நடிக்கிறாரு, ராஜ்கிரண் சார் நடிக்கிறாரு. இந்த மாதிரி இட்லி கடையும் ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக ஆகும். சரிங்க, குபேரா வந்து மொத்தத்தில் ரொம்ப நல்ல படங்க. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. இந்த ரூட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குபேரா படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு ரெக்வஸ்ட்டாக வேண்டிக்கிறோம். நன்றி.